நல்லது. இந்த நாளிலும் கூட நாங்க கடவுளுடைய நாமங்களை குறித்து படித்துக் கொண்டு வருகின்ற இந்த பாடத்திலே, இந்த வேத படிப்புல இந்த நாளிலும் கூட கடவுளுடைய இன்னும் ஒரு நாமம் வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற எல் ஷடாய், சர்வ வல்ல தேவன். முதலாவது இந்த எல் ஷடாய் அல்லது சர்வ வல்ல தேவன் என்று கடவுள் கவனிக்கிறோம். எங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். அப்ப எல் ஷடாய், முதலாவது ஏல், அப்புறம் ஷடாய், ரைட்? அப்போ ஒரு ஏல் என்கின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம் எப்படி கொடுக்கப்படுதுன்னு சொன்னா, கடவுள் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அந்த ஏல் ஏல் என்ற அந்த சொல் எங்களுக்கு காண்பிக்கிறது. அதே நேரத்துல அவர் படைப்பாளி, படைத்து எல்லாவற்றையும் என்ன செய்றார்? ஆண்டு நடத்துகின்ற கர்த்தராக இருக்கின்றார் என்பதை அந்த இஎல் என்ற அந்த ஏல் என்கின்ற அந்த பதம் எங்களுக்கு காண்பிக்கிறது. அதே நேரத்துல ஷடாய், அப்ப ஏல் என்பது கடவுள் சர்வ வல்லமையின் தேவன் என்பதை காண்பிக்கிறது. அவர் எல்லாவற்றையும் படைத்து அவைகளை நடத்துகின்றார் என்பதை காண்பிக்கிறது. ஷடாய், எல் ஷடாய் அப்படின்னும் பொழுது எல்லா வளங்களையும், ரைட், எல்லா வளங்களையும் கடவுள் என்ன செய்யறாரு? வழங்கி நம்முடைய தேவைகளை சந்தித்து என்ன செய்யறாரு? நமக்கு பலனளித்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதாவது அன்பானவர்கள், இந்த ஷடாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த பதத்தின் அர்த்தம் எப்படியாக வருகிறது என்று சொன்னால், எபிரேய அர்த்தம் எப்படியாக வருகிறது என்று சொன்னால், ஒரு பாலூட்டும் ஒரு தாய், ஒரு பாலூட்டும் தாய் எப்படி ஒரு குழந்தையை போஷிக்கிறார், எப்படி ஒரு குழந்தையின் மேல கரிசனையாக இருந்து அதுக்கு பாதுகாப்பை கொடுத்து, ரைட், சொல்லுவாங்க இல்லையா, உயிர் கொடுக்கிறாள்னு சொல்லி, பால் ஊட்டுவதன் மூலம் உயிர் கொடுக்கிறான்னு சொல்லி, அப்படி உயிர் கொடுத்து வாழ்வளிக்கிறார் இல்லையா? அப்ப அப்படியான இந்த ஷடாய் என்கின்ற அந்த வார்த்தைக்கு அப்படியான ஒரு அர்த்தம் எபிரேய மொழியில கொடுக்கப்படுகிறது. எனவே கடவுள் என்ன செய்யறாரு? தன்னுடைய மக்களுக்கு உயிர் கொடுத்து அவர்களுடைய தேவைகளை சந்தித்து அவர்களை போஷித்து பாதுகாத்து அவர்களுக்கு வாழ்வளிக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை ஷடாய், ஒரு தாயை போல, எப்படி ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தைக்கு தேவையான காரியங்களை செய்யறாளோ, பால் கொடுத்து அவளை அந்த பிள்ளையை போஷிப்பு வழங்கி அந்த பிள்ளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பராமரிப்பை கொடுத்து நடத்துகிறாளோ, அதே போல கடவுள் என்ன செய்யறாரு? தன்னுடைய மக்களை நடத்துகிறார் என்பதை இந்த வார்த்தை, இந்த சொல் நமக்கு அர்த்தம் தருகிறது. அப்ப ஏல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை போஷித்து கரிசனை கொண்டு பாதுகாத்து அவர்களுக்கு பலன் அளித்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நாங்க இப்படி சுருக்கமா பார்ப்போம்னு சொன்னால், அவர் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தன்னுடைய மக்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவர் போதுமானவராக இருக்கின்றார் என்பதை இந்த எல் ஷடாய், அப்ப வல்லமை உள்ள தேவன் என்பதை குறிக்கிற அதே நேரத்துல தன்னுடைய மக்களுக்கு அவர் போதுமான கர்த்தராக இருக்கின்றார் என்பதையும் அது எங்களுக்கு அர்த்தம் கற்பிக்கிறது. ரைட்? அப்ப எல்லா சூழ்நிலைகளிலும் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமான கர்த்தர், எல் ஷடாய் என்பதை அந்த அர்த்தத்தை நாங்க கவனிக்கிறோம். அப்ப முதலாவது நாங்க பார்த்தோம், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல ஆண்டவர் இந்த பெயரை முதலாவது வெளிப்படுத்துறாருன்னு சொல்லி நாங்க பார்த்தோம் இல்லையா? இப்ப பாருங்க, அங்க ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்ப ஆபிரகாமை கடவுள் அழைத்து அவனோடு உடன்படிக்கை பண்ணி கொள்ளும்படி, அவரோடு பேசும்படி கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிற சந்தர்ப்பத்துலதான் அவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல் ஷடாய். அப்ப என்னத்தை காண்பிக்கிறாரு? எல்லா வல்லமைகளையும் கொண்ட கர்த்தர், அதே நேரத்துல தன்னுடைய ஜனங்களை ஒரு தாயை போல தேற்றி அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை உயிர் கொடுத்து அவர்களை அவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற, அவர்களுக்கு போதுமான கர்த்தர் என்ற அந்த நாமத்தை ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் இல்லையா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த வசனத்துல வாசிக்கிறோம், ஆபிரகாம் 99 வயதான போது
கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நான் போதுமான கர்த்தர் என்ற விதமாக தன்னை ஆபிரகாமுக்கு முதலாவது வெளிப்படுத்துகிறத நாங்க பார்க்கிறோம் இல்லையா? வெளிப்படுத்திட்டு சர்வவல்ல தேவனாக, எல் ஷடாயாக, போதுமான கர்த்தராக தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் ஆபிரகாமோடு என்ன செய்யறார்? 17ஆம் அதிகாரத்துல ஒரு உடன்படிக்கையை அவரோடு ஏற்படுத்தி கொள்றதை நாங்க பார்க்கிறோம். உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு அவர் என்ன சொல்றாரு? உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்றார் இல்லையா? அப்ப நாங்க பார்த்தோம், அவர் போஷிக்கின்ற வாழ்வளிக்கின்ற கர்த்தர் எல் ஷடாய்னு சொல்லும் பொழுது, அப்ப அந்த எல் ஷடாய் தேவனுடைய தன்மைகளை ஆண்டவர் இந்த வசனத்துல வெளிப்படுத்துறார். என்ன சொல்றாரு? உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை நாங்க பார்க்கணும். அப்ப திரளாய் பெருக பண்ணுவேன் எல் ஷடாய் நான் என்று அவர் வெளிப்படுத்துற சந்தர்ப்பத்துல இந்த சூழ்நிலை எப்படியாப்பட்டது? யாருக்கிட்ட வந்து சொல்றாரு உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொல்லி? ரைட், ஆபிரகாம் கிட்ட. ஆபிரகாம் எப்படியாப்பட்டவர்? இந்த இடத்துல ஆண்டவர் பேசுகின்ற இந்த சந்தர்ப்பத்துல அவருக்கு 99 வயது என்று சொல்லப்படுகிறது. சாராய்க்கு 89 வயதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்துல அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறவாது இருக்கின்ற அந்த சூழ்நிலையில, ரைட், இப்ப வயதாகி இருக்கிற சந்தர்ப்பம், அதாவது முற்றிலும் ஒரு குழந்தையை எதிர்பார்க்கவோ பெற்றுக்கொள்ளவோ எந்த விதமான சாத்தியமும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்படுத்துகிறார். அதாவது மனிதனுடைய பலவீனம், அவனாலே சாத்தியமாக்கி கொள்ள முடியாத சூழ்நிலையில தேவன் தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவனாக அவனுக்கு வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். சரியா? இப்படி சர்வ வல்லமுள்ள தேவனாக வெளிப்படுத்தி அவனுக்கு சொல்றாரு, உன் மூலம் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையின் மூலம் என்ன செய்வேன்? உலகத்தை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் அதை என்ன செய்ய முடியல? ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னு சொன்னா, நாங்க இங்க பார்த்த மாதிரி இனி சாத்தியம் இல்லை, நாங்க வயது சென்றவர்கள் ஆகிட்டோம். ஆகவே அவங்க என்ன சொல்றாங்க? அதிகாரம் 17 சாராலும் நகைக்கிறார்னு சொல்லப்படுது. இந்த தூதன் கடவுள் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டுட்டு அதே நேரத்துல ஆபிரகாமும் என்ன செய்யறாரு? அப்பொழுது ஆபிரகாம், இந்த வசனம் பாருங்க, ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு. அப்ப இந்த சொல், இந்த பேச்சு என்னத்தை வெளிப்படுத்துது? இது சாத்தியமற்ற ஒரு செயல், மனிதனால செய்ய முடியாத, மனிதனாலே சாத்தியமாக்கி கொள்ள முடியாத ஒரு காரியம் என்று தன்னுடைய இருதயத்தில் அவர் நினைச்சு கொள்றார். 100 வயது ஆயிடுச்சு, 90 வயது ஆக போகுது. ரைட், சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ரைட், அப்ப கடவுள் சொல்றாரு, நான் உன்னை பெருக பண்ணி உனக்கு வாழ்க்கை கொடுப்பேன், நான் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்ப சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்லும் பொழுது உன்னுடைய பலவீனமும் உன்னுடைய குறைவும் அவருடைய சர்வ வல்லமை என்ன செய்ய முடியாது? தடுத்து நிறுத்த முடியாது என்பதாக அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் ஆபிரகாம் சொல்றாரு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக, அதாவது ஆகார் மூலம் பெற்றுக்கொண்ட மகன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லும் பொழுது அவன் மூலம் என்னுடைய சந்ததியை நீங்க என்ன செய்வீங்க? பெருக பண்ணுவீங்க என்று வேண்டிக் கொள்றார். ஏன் அவன் மூலம் பெருக பண்ணுவீங்க? எங்களுக்கு இனி வயதாயிருச்சு, எங்களுக்கு இனி எங்கள் மூலம் குழந்தை கிடைக்க போறதில்லை, ரைட் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். ஆனால் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது என்ன நடக்குது? கடவுள் சொன்னபடி அவங்களுடைய முதிர் வயதில் என்ன நடக்குது? சாரால் கற்பவதியாகி குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் என்று சொல்லப்படுகிறது. ரைட், அப்ப கடவுள் எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், எல்லா நேரத்திலும் மக்களை போஷித்து பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய, எல்லா நேரத்திலும் போதுமானவராக இருக்கின்ற கர்த்தர் என்ன செய்யறாரு? சூழ்நிலையில, அசாத்தியம் என்று மனுஷன் நினைக்கிற சூழ்நிலையில
அவர் அதை மாற்றி சாத்தியமான சூழ்நிலையாக மாற்ற வல்ல தேவனாக இருக்கிறார். மனிதனுடைய சிந்தனையில அசாத்தியமாக, ரைட், மனிதனுடைய பலத்திற்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளை மாற்றி, ரைட், அவர் செயல்படுகின்ற சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். சரியா? ஏன்னா பாருங்க, அவர் தான் எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்தையும் ஆளுகை செய்யறவர் இல்லையா? மனிதனுக்கு சரீரத்தை கொடுத்து, மனிதனுக்கு சுவாசிக்கக்கூடிய சுவாசத்தை கொடுத்து, அவனுக்கு ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் நடத்துகின்ற ஆண்டவர் இல்லையா? அப்ப அந்த இயக்குகின்ற கர்த்தர் என்ன செய்ய முடியும்? அவரால, அவர் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்காரர், அவர் தான் எல்லாத்துக்கும் அதிகாரியான கர்த்தராக இருக்கிறார். எனவே அவருடைய சித்தத்தின்படி அவர் அவைகளை மாற்றி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இல்லையா? ரைட், மாற்றி போட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ரைட், அதாவது இயற்கையிலேயாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சொந்த வாழ்க்கையிலேயாக இருக்கலாம், ரைட், நம்முடைய சரீரத்திலேயாக இருக்கலாம். ஒரு செயல் இவ்வளவு காலம் இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது, இனி இப்படிதான் இருக்கும் என்றதுதான் மனிதனுடைய சிந்தனை. ஆனால் அந்த செயலை, அந்த காரியத்தை தன்னுடைய சித்தத்தின்படி மாற்றி போடக்கூடிய வல்லமை உள்ள, சர்வ வல்லமை உள்ள கர்த்தராக, எல் ஷடாயாக அவர் இருக்கிறார் இல்லையா? அதான் நம்ம முத பார்த்தோம். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி என்ன காரியத்தை முத சொன்னாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். ரைட், உன்னுடைய பலத்திலும், உன்னுடைய சூழ்நிலையிலும், உன்னுடைய சரீரத்திலும், உன்னுடைய சிந்தனையிலும் சார்ந்து வேலை செய்யறவர் இல்ல அவர். ரைட், அவர் இந்த சூழ்நிலைக்கும் உன்னுடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்டு, ரைட், மனிதன் சிந்திக்க முடியாத, நடக்குமா நடக்காத என்று அவனால கிரகித்து அறிய முடியாத காரியங்களை செய்கின்ற கர்த்தராக அவர் இருக்கிறார் என்பதை ஆபிரகாமுடைய வாழ்க்கையின் மூலம் வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். அதே நேரத்துல இப்ப இந்த 17ஆம் அதிகாரத்துல கடவுள் தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்படுத்தினதுக்கு பிற்பாடு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான, அதாவது ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற உறவுல ஒரு வித்தியாசமான விதத்துல ஒரு தொடர்பாடல் ஏற்படுகிறது, ஒரு நெருக்கம் ஏற்படுகிறத நாங்க கவனிக்கிறோம். ரைட்டா? கடவுள் சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்படுத்துறதுக்கு பிற்பாடு, அதாவது தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்படுத்துறதுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமின் மூலம் நான் என்ன செய்ய போறேன்? உலகத்தை ஆசீர்வதிக்க போறேன், உலகத்துக்கு என்னை நான் வெளிப்படுத்த போகிறேன் அந்த விசுவாச சந்ததியாக என்று சொல்ற அதே நேரத்துல கடவுள் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு பிறக்கின்ற பிள்ளைகளை என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணும். அதாவது கடவுளுடைய குடும்பத்துல அவர்களை நீங்க என்ன செய்யணும்? விருத்த சேதனம் மூலம் என்னத்தை வெளிப்படுத்துறாங்க? இவர்கள் கடவுளுக்கு சொந்தமானவர்கள் என்பதை வெளிப்படுத்துறாங்க. அப்ப சர்வ வல்லமை உள்ள தேவனாக தன்னை வெளிப்படுத்தி ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறார்னு சொன்னா, ஆபிரகாம் இன்னும் நெருக்கமாக கடவுள் சொன்ன அந்த விருத்த சேதன அடையாளத்தோடு, கடவுளோடு நெருங்கி வாழக்கூடிய, கடவுளுடைய ஜனங்கள் என்ற அடையாளத்தோடு வாழக்கூடிய விதமான ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுக்கிறார். எப்போ? சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வெளிப்படுத்துறதுக்கு பிற்பாடு. ஆகவேதான் முத பார்த்தோம், ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளைய அவளுக்கு உயிர் கொடுத்து அவளுக்கு அந்த பிள்ளைக்கு தேவையான போஷிப்பை வழங்கி அந்த பிள்ளை எப்படி நடத்துகிறார், எப்படி அவருக்கு வாழ்வளிக்கிறார். ரைட், அதே போல ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆபிரகாமை தன்னுடைய சொந்த குடும்பமாக, ரைட், தன்னுடைய சொந்த ஜனமாக, ரைட், தான் தெரிந்து கொண்ட ஜனமாக அவர்களுக்கு அடையாளத்தை போட சொல்லி தன்னுடைய ஜனம் என்ற அடையாளத்தை அங்க காட்டுறார். அதாவது ஒரே குடும்பத்துக்குள்ள சேர்த்துக் கொள்றார். அவர் கடவுளுடைய ஜனமாக, பரிசுத்த ஜனமாக குடும்பத்துல சேர்த்துக் கொள்றார். எப்போ? தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று வெளிப்படுத்துகின்ற இந்த சந்தர்ப்பத்துல. ரைட், அப்புறம் இப்ப அந்த குடும்பத்துக்குள்ள சேர்த்துக் கொள்ளப்பட்டதை நாங்க விளங்கிக் கொள்றோம் எப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு 18ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, அதாவது 17ஆம் அதிகாரத்துல சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்படுத்தி குடும்பத்துக்குள்ள ஒரு அங்கத்தினராக, ரைட், ஆபிரகாமை சேர்த்து கொண்ட ஆண்டவர் ஆதியாகமம் 18:18 சொல்றாரு, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ரைட்டா? எப்படி தன்னுடைய குடும்பத்துல ஒருவருக்கு ஒருவர் பேசி, ரைட்,
இப்போ நெருக்கமாக இருக்கிற குடும்பத்துல என்ன செய்ய மாட்டாங்க, கணவன் மனைவிக்கு, மனைவி பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த காரியங்களை என்ன செய்ய மாட்டாங்க, மறைக்க மாட்டாங்க ஒரு செயல் செய்யும் பொழுது, இல்லையா? மறைச்சு செய்வாங்கன்னு சொன்னா அந்த குடும்பத்துல என்ன இல்ல, நல்ல ஐக்கியம், நல்ல சொந்தம், நல்ல உறவு இல்லைன்னு அர்த்தம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, இப்ப குடும்பத்துல சேர்த்து கொண்ட ஆபிரகாமுக்கு நான் செய்ய போகிறதை நான் மறைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார், இல்லையா? அப்ப கடவுளை எல் ஷடாயாக, கடவுளை சர்வ வல்லமை உள்ள தேவனாக, ரைட், எங்களுக்கு போதுமான கர்த்தராக அவர் இருக்கின்றார் என்பதை நாங்கள் உணரும் பொழுது என்னத்தை உணர்றோம், நான் அவருடைய குடும்பத்தில் ஒருவனாக இருக்கின்றேன், ரைட், என்பதையும் அவரோடு நெருங்கி உறவாடுகின்ற, அவர் எனக்கு அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்ற விதமாக, ரைட், அவர் என்னோடு உறவாடுகின்ற கர்த்தராக இருக்கின்றார் என்பதை இந்த நாமம் எல் ஷடா என்கின்ற நாமம் நமக்கு வெளிப்படுத்துகிறது அன்பானவர்களே, ரைட். எப்படின்னு சொன்னா பாருங்க, அடுத்து அந்த சோதோம் கொமோராவை அவர் அழிக்க போறார் 18ஆம் அதிகாரத்துல. அதான் சொல்றாரு, நான் இதை ஆபிரகாமுக்கு மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் என்ன செய்ய போகிறேன் என்பதை ஆபிரகாமுக்கு சொல்றார். சொல்லும் பொழுது ஆபிரகாம் கடவுளோடு பேசுகிறத நாங்க கவனிக்கிறோம், சரியா? எப்படி பேசுறாரு, ரைட்? ஆண்டவரோட தொடர்ந்தும் நீங்க பாருங்க 18ஆம் அதிகாரத்துல மிகுதியான அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நீங்க கண்டு கொள்ளலாம். அவர் சொல்றாரு, ஆபிரகாம் இதோ தூளும் சாம்பலுமா இருக்கிற அடியேன் ஆண்டவரோட பேச துணிந்தேன். இதுக்கு முதல்ல ஆபிரகாம் இப்படி பேசினது கிடையாது கடவுளோட, ரைட்? பேச துணிந்தேன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விதத்துல கடவுள் ஒரு வாய்ப்பை ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை கொடுக்கும்படியாகத்தான் கடவுள் தன்னை எல் ஷடாய் என்று வெளிப்படுத்தினார், இல்லையா? ரைட். சர்வ வல்லமை உள்ள தேவன், அதே நேரத்துல எல்லா நேரத்திலும் எங்களை போஷிக்கின்ற, எங்களை பாதுகாக்கின்ற, எங்களுக்கு வாழ்வளிக்கின்ற, எங்களோடு நெருங்கி உறவாடுகின்ற கர்த்தராக வெளிப்படுத்தினது நிமித்தம்தான் ஆபிரகாம் பேச துணிகிறார், ரைட்? இன்றைக்கு நானும் நீங்களும் கடவுளோடு பேசுகிறோம் என்று சொன்னால், கடவுளை கிட்டி நெருங்கி சேர்ந்து அவரோடு நாங்கள் உறவாடுகிறோம் என்று சொன்னால், தேவன் எல் ஷடாயாக நமக்கு வெளிப்படுத்திருக்கிறதுனாலதான் அப்படி செய்ய முடியுது, ரைட்? பாருங்க என்ன ஆண்டவரோடு பேசுறாரு அவரு. அவர் சொல்றாரு, அங்க 50 நீதிமான்கள் இருந்தா நீங்க அழிப்பீங்களா? 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள், அந்த 5 பேரின் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றார், ரைட்? அப்ப கேட்கிறார், நீங்க அந்த சோதோமை நீங்க அழிக்க கூடாது, ரைட்? அங்க நீதிமான்கள் எத்தனை பேர் இருக்கணும்னு சொல்லி இந்த வசனங்கள்ல அவரு பேசிக்கிட்டு வாரதை நாங்க பாக்குறோம். கடைசியா அவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான் நிமித்தம் நான் அதை அழிப்பதில்லை என்றார். உண்மையா இப்படி கடவுள் ஆபிரகாம் கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே வாரார். ஆபிரகாம் பயந்து கேள்வி கேட்கிறான், துணிஞ்சு இருக்கிற ஆண்டவரை, கோவப்பட்டுறாதீங்க ஆண்டவர் சொல்லி பேச துணிஞ்சு இருக்கிற சுவாமின்னு சொல்லிட்டு கேட்டு வரும்பொழுது ஆண்டவரும் பக்குவமாக பதில சொல்லிக்கிட்டே இருக்கிறார், ரைட்? காரணம் என்ன? கடவுள் தன்னை எல் ஷடாயாக, ரைட், மனிதனோடு பேசுகின்ற, மனிதனை அரவணைக்கின்ற, மனிதனுக்கு வாழ்வளிக்கின்ற வல்லமையுள்ள கர்த்தராக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவேதான் அவனால பேச முடியுது, ரைட்? பாருங்க, கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடிந்த பின்பு போய்விட்டார், ஆபிரகாமும் தன்னுடைய இடத்துக்கு திரும்பினான் என்று சொல்லப்படுகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே கடவுள் தன்னை சர்வ வல்லமை உள்ள தேவனாக வெளிப்படுத்தி ஆபிரகாமுக்கு அதன் மூலம் என்ன அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு? தன்னோடு பேசி உறவாடும்படியாக, ரைட்? அப்படியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே நானும் நீங்களும் கடவுளை எல் ஷடாய் என்ற நாமத்துல நினைக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது, கடவுள் எங்களுக்கு வாழ்வளிக்கிறவர், அவர் எங்களோடு பேசி உரையாடுகின்ற, அவ்வளவு நெருக்கமாக அவரோடு எங்களை இணைத்துக் கொண்டு எங்களுக்கு வாழ்வளிக்கின்ற கர்த்தராக இருக்கின்றார் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தும். இது முதலாவது விஷயம். அடுத்து இந்த எல் ஷடாய் என்ற நாமம்
அதிகமாக பயன்படுத்தப்படுகிற புத்தகம் வந்து யோபுவின் புத்தகம் என்று சொல்லப்படுகிறது. நாங்க இன்னைக்கு அதை பார்க்கல. அதே நேரத்துல ரூத் புத்தகத்துல எல்ஷடாய் என்ற நாமம் பயன்படுத்தப்படுது இல்லையா? இப்ப எல்ஷடாய் என்ற நாமம் இங்க எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாங்க கவனிக்கும் பொழுது ரூத் 1 அதிகாரம் 20 வசனத்துல கவனிக்கிறோம். எங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். இவங்களுடைய குடும்பம் மோவாப் தேசத்துல, ரைட், சபிக்கப்பட்ட ஒரு ஜனங்கள் மத்தியில் அவங்க போய் வாழ்ந்து அங்க பெரிய சாபத்தை அனுபவித்து அங்கிருந்து ரொம்ப துக்கத்தோடும் துயரத்தோடும் தங்களுடைய சொந்த நாடு திரும்பும் பொழுது அங்க இருக்கிற மக்கள் சொல்றாங்க, நகோமின்னு கூப்பிடுறாங்க, ரைட். அப்ப நகோமின்னு சொன்னா இனிமையானவள் என்ற அர்த்தம், ரைட். இனிமையானவளே அப்படின்னு கூப்பிடும் பொழுது நகோமி சொல்றா, என்னைய மாறாள் அப்படின்னு சொல்லுங்க, கசப்புன்னு சொல்லுங்க, ரைட். ஏன்னு சொன்னா சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்றார். சரியா? முத தன்னுடைய வாயில ஆண்டவரை பார்த்து எப்படி சொல்றா? சர்வ வல்லவர், ரைட், என்னுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் என்று அவள் சொல்றதை நாங்க கவனிக்கிறோம். இப்ப ரூத் புத்தகத்தின் முழுவதிலும் சர்வ வல்ல தேவன் எப்படியாக ரூத்தை காப்பாற்றினார், இங்க கசப்பை கட்டளையிட்டார் என்று சொல்லுகிற அதே நேரத்துல அந்த தேவன் ஆபிரகாமோடு பேசுகின்ற, நெருங்கி உறவாடுகின்ற, தன்னுடைய குடும்பத்தில் இணைத்துக் கொண்டு அவர்களுக்கு வாழ்வளிக்கின்ற கர்த்தர், அந்த சர்வ வல்ல கர்த்தர் எப்படி ரூத்தினுடைய மாமி நகோமியோடு செயல்படுகிறார் என்பதை இந்த பகுதியில நாங்க பார்க்கிறோம், ரைட். அப்ப சர்வ வல்ல தேவன் என்ன செய்வார்? இங்க சொல்றா நகோமி, சர்வ வல்ல தேவன் எனக்கு மிகுந்த கசப்பை உண்டாக்கினான்னு சொல்லி. இப்ப கசப்போடு வருகின்ற அவளுடைய வாழ்க்கைய என்ன நடந்திருக்குது? தன்னுடைய மகன்மார்கள் 2 பேரையும் இழந்து போறான், செத்து போறாங்க இள வயதுல. தன்னுடைய கணவர் இழந்து போறான். அப்ப அவர் விதவையாகிறா. அதே நேரத்துல தன்னுடைய பிள்ளைகள் இல்லாம போகின்ற ஒரு அனாதை போன்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுறான், ரைட். தள்ளப்பட்டு ஒன்றும் இல்லாதவளாக திரும்பி வாரா. ஒரு கடுமையான, ஒரு கஷ்டமான, ஒரு நெருக்கடியான, ரைட், ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கைக்குள்ள அவ போயிருக்கிறார் இல்லையா? அவதான் சொல்றா கசப்பு நிறைஞ்ச வாழ்க்கை அப்படின்னு சொல்றார். அன்பானவர்களே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் கூட, ரைட், நம்முடைய எதிர்பார்ப்புகள், இவங்க என்ன எதிர்பார்ப்போடு மோவாப் தேசத்துக்கு போனாங்க? சொந்த நாட்டுல பஞ்சம் ஏற்படும் பொழுது மோவாப் தேசத்துல போயிட்டு வாழ்க்கை அடையலான்னு தான் போனாங்க இல்லையா? ஆனால் வாழ்க்கை அடையலாம் என்று போன தேசத்துல இருந்த வாழ்க்கையும் இழந்து போனாங்க. அது மாதிரி சில நேரங்கள்ல அன்பானவர்களே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்கள் எங்களுக்கு சந்தோஷத்தை தரும், எங்களுக்கு மேன்மையை கொடுக்கும், எங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், இந்த வழி எனக்கு சரியா இருக்கும் என்று நாங்கள் சிந்திச்சு செயல்படுகின்ற காரியங்கள் அநேக நேரங்களில் நமக்கு கசப்பை உண்டாக்கும் பொழுது, நமக்கு விரக்தியை உண்டாக்கும் பொழுது நாங்களும் இப்படிதான் சொல்லுவோம், ரைட். மிகுந்த கசப்பு, என்னைய இனிமையானவள்னு சொல்லாதீங்க, சந்தோஷமானவங்கன்னு சொல்லாதீங்க, ரைட், சமாதானம் உள்ளவர்கள்னு சொல்லாதீங்க. நாங்க சமாதானமற்று, சந்தோஷமற்று, ரைட், துக்கத்தோடு, கசப்போடு இருக்கிறோம் என்று சொல்லி நம்முடைய மனசு மற்றவங்களோடு இப்படியாக பேச்சுக்களை, சிந்தனைகளை வெளிப்படுத்தும். ஆனால் சர்வ வல்ல தேவன் எப்படியாக ரூத்தினுடைய வாழ்க்கையை மாற்றினார்னு பாருங்க. நம்ம சொன்னோம் இல்லையா, அவங்களை போஷித்து அவங்களுக்கு வாழ்வளிக்கின்ற கர்த்தர்னு சொல்லி. அப்ப ரூத்தினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்தாரு? ரூத்தோட வந்த தன்னுடைய மருமகள்ல ஒருத்தி, மன்னிக்கணும், நகோமியோட வந்த தன்னுடைய மருமகள்ல ஒருத்தி ரூத், ரைட், அவ போவாசுக்கு திருமணம் முடிக்க செய்து போவாசின் மூலம் என்ன நடக்குது? ரூத்துக்கு ஒரு அருமையான குழந்தை பிறக்குது, ஒரு ஆண் குழந்தை. ஆண் குழந்தை பிறக்கும் பொழுது இந்த வசனம் பாருங்க எப்படி சொல்லுது. 4ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்தை வந்து நான் பாக்குறோம். அவங்க சொல்றாங்க பாருங்க, அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும். கசப்போடு இல்லையா வந்தா, இனி நீ என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு, என்னுடைய வாழ்க்கைய என்னுடைய சந்ததியை கொண்டு போறதுக்கு ஒருத்தரும் இல்லை, கசப்பு. ஆனா அவன் சொல்றா, இப்ப இங்க சொல்றாங்க, அவன் உன் ஆத்மாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும்
உனக்கு அருமையாய் இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். ரைட்? நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானார். ரைட்? அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து என்ன சொன்னாங்களாம்? அடுத்த வசனம், அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கசந்து போய் எல்லாம் இழந்து போய், ரைட், ஒன்றுமே இல்லை, ரைட், எனக்கு வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு என்று வருகிறவருடைய வாழ்க்கையில சர்வ வல்ல தேவன் எல்ஷடாய் இடைப்பட்டவுடன், ரைட், அந்த எல்ஷடாய் கொடுக்கின்ற வாழ்க்கை எப்படியாக அமைந்தது? நகோமிக்கு ஆறுதலாக, நகோமியை ஆதரிக்கின்றதாக, ரைட், அவளுக்கு வாழ்க்கை கொடுப்பதாக அமைந்திருக்கிறத நாங்க இங்க கவனிக்கிறோம். அவளுடைய இறுதி வாழ்க்கையின் காலங்களை அவ சந்தோஷமாய் கழிக்க, ரைட், அவ என்ன செய்தாலும் அந்த குழந்தையை தன்னுடைய மடியில் வைத்து வளர்த்தாள். மிகுந்த ஆறுதல் அவளுக்கு அது. ஆகவே அக்கம் பக்கத்துல வந்து சொல்றாங்க, இது உன்னுடைய பிள்ளை, உனக்கு ஒரு ஆண் பிள்ளை கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவளை வாழ்த்துகிறாங்க. ரைட்? எனவே அவளுடைய கசப்பு திரும்பவும் என்ன ஆயிருக்குது? இனிமையாக மாறினது. அதாவது அசாதாரண சூழ்நிலைகள், ரைட்? நகோமி என்ன யோசிச்சா, இனி முடிஞ்சிருச்சு வாழ்க்கை, அவ்வளவுதான். ரைட்? என்னுடைய கணவர் இல்லை, எனக்கு பிள்ளைகள் இல்லை, எல்லாம் போயிருச்சு, எனக்கு ஒரு எதிர்காலமே இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையை, அந்த சிந்தனையை மாற்றி கடவுள் என்ன செய்திருக்கிறாரு? நகோமியை வாழ வைத்திருக்கிறார். இதுதான் எல்ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். ஜீவன் கொடுக்கின்ற அசாதாரணமான சூழ்நிலைகளை சாதாரணமான ஆசீர்வாதமான சூழ்நிலையாக மாற்ற வல்லவர். ரைட்? ஆபிரகாமுக்கு எப்படி குழந்தையை கொடுத்து எதிர்பார்க்க முடியாத, நடக்க முடியாத காரியத்தை நடப்பித்து செயல்படுகின்ற கர்த்தராக இருந்தாரோ, அதே போல இங்க நகோமியுடைய வாழ்க்கையில கிடைக்காது என்று நம்பிய ஆறுதலை கொடுத்து அந்த சந்ததியை ஆசீர்வதித்தார். ரைட்? அங்க என்ன சொல்லப்படுது அந்த கடைசி வசனத்துல? ஓபேத் என்று அந்த பிள்ளைக்கு பேர் வச்சாங்க. அவன் யாரா? தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். ரைட்டா? இப்ப பாருங்க, ஈசாயின் தகப்பன்னு சொல்லாம, அல்லது இவருடைய மகன் தான் ஈசாயின்னு சொல்லாம, அதுக்கும் அங்கால போயிட்டு தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின், ரைட், தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. ரைட்? அப்ப தாவீது அப்படின்னு சொல்லும்போது என்ன எங்களுக்கு காண்பிக்கப்படுதுன்னு சொன்னா, எப்படி ரூத், அதே நேரத்துல நகோமி, அதே நேரத்துல முதல் பார்த்தோம் ஆபிரகாம், இவர்கள் எல்ஷடாய் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், தாவீதின் மூலம் வரப்போகின்ற, ரைட், அந்த மேசியா, ரைட், அந்த தேவன் மூலம், அவர் யாரு? அவர் எப்படியாப்பட்டவர்? அவரை குறித்து எப்படி வேதம் சொல்லுது? ரைட்? ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ரைட்? அப்ப நகோமிக்கு நகோமியுடைய வாழ்க்கையில வந்து பிறந்த ஓபேத், ரைட், அவனுடைய சந்ததியில வரப்போகின்ற தாவீது, தாவீதின் சந்ததியில வரப்போகின்ற குமாரன் எப்படியாப்பட்டவரா? வல்லமை உள்ள தேவனாக வந்து பிறக்க போகின்றார். ரைட்? எப்போ வந்து பிறந்தார் அவரு? ரைட்? அதாவது அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் வந்து மாம்சமாக போகிறார். இதுதான் இந்த வார்த்தையின் எதிர்வு கூறல், தீர்க்கதரிசன வார்த்தை. ரைட்? எப்படி பாருங்க, இப்ப மரியாள் மூலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்படுகிறது? ரைட்? அவளுக்கு பிரதி உத்தரமாக, தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். பலம், ரைட்? ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும், ரைட், என்று சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப இங்கேயும் தேவதூதன் வந்து மரியாளுக்கு சொல்லும் பொழுது, அதாவது உனக்கு இப்படியாவது ஒரு குழந்தை பிறக்க போகிறது என்று சொல்லும் பொழுது, மரியாள் கேள்வி கேட்கிறாங்க, அது எப்படி நடக்கும்? ரைட்? அது எப்படி நடக்கும்? நான் புருஷனை அறியேனே. அப்ப புருஷனை அறிந்து, திருமணமாகி புருஷனை அறிந்த பிற்பாடுதான் என்ன செய்ய முடியும்?
குழந்தை கிடைக்க முடியும். இதுதான் நியதி, ரைட்? இதுதான் சாதாரணமான காரியம் மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிறது. ஆகவே மரியாள் கேட்ட கேள்வி சரி, இது எப்படி நடக்கும்? நான் புருஷனை அறியேனே, ரைட்? ஆண்டவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வரும் பொழுது, உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் பொழுது உனக்கு அந்த குழந்தை கிடைக்கும்னு சொல்றோம். சொல்லும் பொழுது கடைசியா மரியாள் என்ன சொன்னாங்க? தேவனாலே கூடாத காரியம், தூதன் சொல்றார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதாவது ஒருத்தரால ஒரு விஷயம் நடக்க, ஒரு விஷயத்தை நடத்த முடியாது இருக்குன்னு சொன்னா அவர் பலவீனமானவர் இல்லையா? ஆனா இங்க என்ன சொல்லப்படுது? தேவனால் கூடாத காரியம், அவரால் செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் இல்லை. ஏன்னு சொன்னா அவர் யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் கூடாதது ஒன்றும் இல்லை. உன்னுடைய சிந்தனை சரி, மனுஷனுடைய சிந்தனைகள் சரி, நீ புருஷனை அறியாம உனக்கு குழந்தை பிறக்க முடியாது, நீ கன்னி பெண்ணா இருக்கிற உண்மை. ஆனால் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். எனவே அன்பானவர்களே, வல்லமை உள்ள தேவன் மாம்சமாகி, அந்த மாம்சமாகும்படிக்கு மரியாளுடைய கற்பத்தை அவர் தெரிந்து கொண்டு அதன் மூலம் தான் பூமியில வந்து பிறக்கிறார் அந்த வல்லமை உள்ள தேவன். சரியா? பிறந்ததுக்கு பிற்பாடு சுருக்கமா பார்க்கிறோம் என்னது? பூமியில இருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இயற்கைக்கு மாறான காரியமாக செயல்பட்டார். இப்ப பாருங்க, யோவான்ல வாசிக்கிறோம், 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை என்ன செய்யறார்? ஆண்டவர் போஷிக்கிறார். மிகுதியான துணிக்கைகளை 12 கூடைகளாக எடுக்கிறாங்க. ரைட்? அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்? கடவுள் தனது தாராளமான போஷிப்பை இதன் மூலம் என்ன செய்யறாரு? வெளிப்படுத்துகிறார். ரைட்? அசாதாரணமான விஷயம் என்னது? 5 அப்பத்தை 2 மீனையும் கொண்டு 5000 பேரை எப்படி போஷிக்கிறது? அதுல மிச்சமாகிறது 12 கூடை எப்படி எடுக்கிறது? இது நடக்க முடியாதது, மனிதனால செயல்படுத்த முடியாதது. என்ன மெஜிக்கோ என்ன ட்ரிக்ஸோ காட்டி என்னத்தை செய்தாலும் இப்படி செய்ய ஒருவனாலும் முடியாது. இது மாதிரி ஒருத்தரும் செய்ததும் கிடையாது. அப்ப என்னத்தை ஆண்டவர் காண்பிக்கிறாரு? கடவுள் தாராளமான போஷிப்பை, மக்களை போஷிக்கின்ற சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவர் அசாதாரணமான மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விதத்துல செயல்படுகின்ற கர்த்தர் என்பதை இதன் மூலம் வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம். அப்ப வல்லமை உள்ள தேவன், ரைட், அந்த குமாரன் மரியாள் மூலம் கிடைக்க பெற்று அவருடைய வல்லமை உள்ள செயல்களை எப்படி எல்ஷடாயாக பூமியில காண்பிக்கிறார் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அதே மாதிரி கடல் மேல நடக்கிறது, ரைட், அது என்னத்தை காண்பிக்குது? அவருடைய வல்லமை. அப்ப இயற்கையின் மேல கடவுளுக்கு இருக்கின்ற வல்லமை, சரியா? அந்த இயற்கையை அடக்கி போடுகின்ற விதமாக, அந்த இயற்கையோடு பேசுகின்ற விதமாக கடவுள் செயல்படுகிறத நாங்க பார்க்கிறோம் இல்லையா? அது அவருடைய வல்லமையை காண்பிக்கிறது, எல் ஷடாய், ரைட்? அதே மாதிரி மரித்து போனவரை லாசருவ உயிரோடு எழுப்புகிற காரியம், ரைட், அது தேவனுடைய வல்லமையை காண்பிக்குது. இது மனிதனால முடியாத ஒரு விஷயம் இல்லையா? அப்ப தன்னுடைய அந்த வல்லமையை கர்த்தர் எல் ஷடாயாக விளங்குபடுத்துறதை நாங்க கவனிக்கிறோம். அதே மாதிரி பாருங்க, கடைசியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ண வரும் பொழுது, கைது செய்ய வரும் பொழுது, கத்தி எடுத்து பேதுரு என்ன செஞ்சிடறாரு? மல்கூஸ் அப்படின்றவனுடைய காதை வெட்டிடுறாரு, ரைட்? ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த காதை தொட்டு அவனை சுஸ்தமாக்கினார் என்று சொல்லப்படுகிறது, ரைட்? அதெல்லாம் என்னத்தை காண்பிக்குது? கடவுளுடைய வல்லமையான செயல்களை காண்பிக்கிறது, ரைட்? மனிதனுக்கு முன்பாக கடவுளுடைய வல்லமையான செயல்கள், சர்வ வல்ல தேவனுடைய செயல்களை அது எங்களுக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது அன்பானவர்களே. சரியா? அதுக்கு பிறகு பாருங்க, அது சுருக்கமா பார்த்தா, அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த எல்லா விதமான அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய வல்லமையையும், ரைட், அந்த வல்லமையான கிரியைகளையும் காண்பிக்கிற அதே நேரத்துல அவர் எப்படி மக்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிறார், ரைட்? அதாவது இப்ப காது இல்லாதவனுக்கு காதை கொடுத்து அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார், கண் இல்லாதவனுக்கு கண்ணை கொடுத்து பார்வையை கொடுத்து அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கிறார், ரைட், ரைட். அநேக வருத்தத்தோடு வந்து இனி எங்களுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சிருச்சு, இனி எங்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இல்லை, அநேக வருஷம் ஆயிருச்சுன்னு சொல்லி அந்த சமுதாயத்துல இருந்தவங்களுக்கு கடவுள் தொட்டு அவங்களுக்கு புதிய வாழ்க்கைய கொடுக்கிறத நாங்க கவனிக்கிறோம்
இல்லையா? அப்ப எல்ஷடாய் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி மனிதனுக்கு வாழ்க்கை அளிக்கின்ற, மனிதனோடு உறவாடுகின்ற, மனிதனோடு பேசுகின்ற தேவனாக எல்ஷடாய் தேவன் இருக்கிறார் என்பதை காண்றோம். கடைசியா பார்க்கிறோம் வெளிப்படுத்தல்ல 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ரைட்? இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அந்த கர்த்தருக்கு முன்பாக என்ன நடக்குதான்? வெளிப்படுத்தல் 4:8 வாசிக்கிறோம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன என்று துதிக்கிறத நாங்க பார்த்தோம். அப்ப கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ள தேவனாக பூமியில செயல்பட்டு மரித்து உயிரோடு எழுந்து மரணத்தை ஜெயித்த வல்லமை உள்ள ஆண்டவராக செயல்பட்டு அவர் பரலோகத்துல வீற்றிருக்கின்ற, வாழுகின்ற, அமர்ந்திருக்கிற இடத்துல தூதர்கள் என்ன செய்யறாங்களா? அவரை பார்த்து அவரை பரிசுத்தர் பரிசுத்தர், வல்லமை உள்ள தேவன் பரிசுத்தர், சர்வ வல்லமை உள்ள தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி இரவும் பகலும் அவரை ஓய்வில்லாமல் பாடிக்கொண்டிருக்கிறாங்க. ரைட்டா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமை உள்ள தேவனாக நமக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற ஆண்டவராக பூமிக்கு வந்தார். அப்ப கல்வாரி சிலுவையில் அன்பானவர்களே, அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் என்ன செய்தாரு? எங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையவே கொடுத்தார். இல்லையா? எதற்கு? எங்களுக்கு உயிர் கொடுக்கும்படி, எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கும்படி, நாங்கள் நித்திய காலமாக ஜீவிக்கும்படி. அதே நேரத்துல நாங்க கடவுளோடு நெருங்கி உறவாட முடியாதபடிக்கு எங்கள் நடுவில் இருந்த பாவத்தை, சாபத்தை எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி போட்டு இப்ப தேவன அப்பா பிதாவை என்று கூப்பிட்டு அவரோடு உறவாடும்படியான அந்த வாய்ப்பை ஆண்டவர் நெருங்கி உறவாடும்படியாக, அதாவது ஆபிரகாம் எப்படி கடவுளோடு பேசினாரு அது மாதிரி நாங்களும் பேசி உறவாடும்படியாக, கடவுளுடைய சித்தங்களை, கடவுளுடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளும்படியான உறவை, நெருக்கத்தை எல்ஷடாய் தேவன் எங்களுக்கு சிலுவையில ஏற்படுத்தி தந்தார். எனவே அன்பானவர்களே, நானும் நீங்களும் நமஸ்கரிக்கின்ற, நானும் நீங்களும் தொழுது கொள்ளுகின்ற நம்முடைய ஆண்டவர் மிகவும் மேன்மையான, வல்லமையான கர்த்தராக நம்முடைய வாழ்க்கையில இருக்கின்றார். நம்மை நேசிக்கின்ற, நமக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை நாங்க பார்க்கிறோம். அவர் சொன்னாரு, ஆபிரகாமுக்கு நான் செய்வதை மறைப்பேனோ. அவ்வளவு நெருக்கமாக உறவாடுகின்ற கர்த்தராக எல்ஷடாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். எனவே இந்த அருமையான சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நாமமாக நாங்க படிச்சு கொண்டு வரும் பொழுது வித்தியாசமான காரியங்களை நாங்க தெரிஞ்சு கொள்றோம். இது எங்களுக்கு இன்னும் அதிகமாய் கடவுளோடு உறவாட எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதுல சந்தேகம் இல்லை. எனவே இன்றைய நாள்ல நாங்க கற்றுக்கொண்டது ரொம்ப சுருக்கமா. நீங்க அதிகமான காரியங்களை விளங்கி இருக்குன்னு சொன்னா அல்லது கற்றிருப்பீங்கன்னு சொன்னா எங்களோடு ஒரு சிறிய நேரத்துல பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நேரம் நீங்க கற்றுக்கொண்டதை பகிர்ந்து கொள்ற நேரம். தயவு செய்து நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூ. யாரா நீங்க தொடங்கலாம், சுருக்கமா வளம மாதிரி. பைபிள் சொல்லி ஆசீர்வாதமா இருந்தது. என்னன்னு சொன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன், அந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கிற அந்த தேவனை நீங்க இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுக்கு கொண்டாந்து அந்த சர்வ வல்ல தேவன் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அதை அழகா தொடர்புபடுத்தி விளக்கப்படுத்தினீங்க. நான் பழைய ஏற்பாட்டுல பார்க்கும் பொழுது அவர் நிறைய அற்புதங்களை செய்த தேவன். கடல் 2 பிரிச்சிருக்கிறாரு. அப்ப யோனா சாகாம மீண்ட வயிற்றுல 3 நாள் இருந்தது. இதெல்லாம் சர்வ சாதாரணமான இதுங்க இல்லை.
அப்ப இதை விட நிறைய ராஜாக்களை வந்து யுத்தம் இல்லாம துரத்தி இருக்கிறார். சிறு வெட்டுக்கிளியை வச்சு கூட துரத்தி இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது, வெட்டுக்கிளிய சத்தத்தை வச்சு. அப்ப எப்படி சர்வ வல்ல தேவன் புதிய ஏற்பாடுல வரும் பொழுது அவர் வந்து நிறைய அற்புதங்களை செய்தார்னு சொல்லி சொன்னீங்க. 5000 பேரை போஷித்தல், தண்ணி கடல் மேல் நடத்தல், மறைச்சவங்களை உயிர்த்தலை பண்ணது, இப்படி சர்வ வல்ல தேவன் கடைசியில் அவர் வந்து எங்களுக்காக மரித்தாருன்னு சொல்ற நேரம் இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் தன்னை எவ்வளவா தாழ்த்தினார் என்பதை நாங்க பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்ப அவருடைய தாழ்மை என்று சொல்லி அவரை பார்க்குற நேரம் அவர் தன்னை வெறுமையாக்கிதான் அவர் தன்னை தாழ்த்தினார். அவரு இன்னொரு ஆளை வச்சு அதை செய்ய முடியும், அவருக்கு அது லேசான ஒரு காரியமா இருக்கு. ஆனா அவர் அப்படி செய்யாம தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் தன்னை தானே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்ததுன்றது வந்து அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், நம்ப முடியாத ஒரு காரியம். அது தேவனால் செய்ய முடியாத ஒன்று. செய்யறதுக்கு முடியாதுன்றதை விட அது செய்யறதுக்கு அது தேவன் அப்படி செய்வாரான்னு அப்படின்னு சொல்ற நேரத்துல அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நீட்ட தேவன் அவ்வளவு உன்னதமான தேவன் தன்னை தாழ்த்துறாருன்றது வந்து அது வந்து ஒரு அஜயபாச போதிப்பாரு. ஒரு அசிங்கமான ஒரு விஷயமா இருக்குது அவர் மனுஷனா வர்றதுன்றது இந்த உலகத்துக்கு. என்கிட்ட மனுஷன் வந்து பாவியும் துரோகியும் அருவருக்கத்தக்கவனுமா இருக்கிற அந்த உலகத்துல. ஆனா அவனை மாதிரி கடவுள் இந்த உலகத்துக்கு வருவார்னு சொல்றது வந்து ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஆனாலும் அவரோட அந்த சர்வ வல்லமுள்ள தேவன் தன் அந்த அளவுக்கு தாழ்த்தி தன்னுடைய அன்பை எங்களுக்கு அவர் சிலுவையில வெளிப்படுத்தினாரு. அப்ப அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அப்படிப்பட்ட சர்வ வல்ல தேவன் எங்களுக்காக மறுத்தது மட்டும் அவர் எங்களை நேசிக்கிறார்ன்றதும் ஒரு ஆச்சரியமான விஷயம். எங்களுக்காக அவர் இன்னும் பரிந்து பேசுகிறார் என்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்ப அது எங்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஆறுதலும், இந்த தேவன் எங்கள் மேல வச்சிருக்கதான அன்பு எவ்வளவு பெரியதுன்றதை நாங்க பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு ஒரு புதினமாவும் அற்புதமான ஒரு விஷயமாவும் இருக்குது. எங்களுக்கு தெரியும் நாங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி. இப்படிப்பட்ட எங்களையும் கடவுள் நேசிக்கிறார் என்றது வந்து ஒரு எங்களால் அது எங்களால் நாங்களே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனாலும் அந்த தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்றதை, சர்வ வல்லமுள்ள தேவன் இவ்வளவு அன்புள்ள தேவன் என்றதை இன்னைக்கு நான் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருந்தேன். தேங்க்யூ. நிச்சயமா அவர் அன்புள்ள தேவனாக, சர்வ வல்லமை உள்ள அன்புள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவருக்கு எங்களை நேசித்து செயல்படுத்துகின்ற கர்த்தர். தேங்க்யூ. வேற யாரும்? பாஸ்டர். ஓகே, ஃபர்ஸ்ட்க்கு நீங்க மென்ஷன் பண்ணீங்க பாஸ்டர், மனிதனுடைய பலத்துக்கும் சிந்தனைக்கும் அட்பாற்பட்டு செயல்படுகிற தேவன் தான் ஆல் மைட்டி காட். உண்மை நான் இன்றைக்கு புதுசா நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா, நான் நினைச்சேன் ஜெனிசஸ்லயும் ஜோப்லயும் மட்டும்தான் அந்த எல்ஷடாய் வெளிப்படுதுண்டு. பட் ரூத் புத்தகத்துல இருந்தும் எல்ஷடாய் வெளிப்படும்ன்றத நான் தெரிஞ்சுக்கொண்டேன். அதே நேரத்துல நீங்க மென்ஷன் பண்ணீங்க லூக் 1:37 தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு. அப்ப அது ஆபிரகாம்ட வாழ்க்கையிலும் நகோமி ரூத் வாழ்க்கையிலும் அது தேவன் வெளிப்படுத்துகிறார். அவ்வளவு சர்வ வல்லமை உள்ள தேவன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப பெரிய தேவனாகத்தான் அந்த வேர்ட்ல இருந்து காணப்படுது. ஆனாலும் ஆபிரகாமும் கடவுளுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப், அவங்களுக்குள்ள நடந்த கன்வர்சேஷனை பார்க்கும்போது கடவுளுடைய அந்த அன்பு அவரோட பிள்ளைகளுக்கு அதை எப்படி வெளிப்படுத்துற அவ்வளோ பெரிய தேவன் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நான் அவரை நான் என்ன மறப்பேனோ என்று கேட்கிறார். அப்ப அந்த இடத்துல கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தப்படுது. சோ இன்னைக்கு எல்ஷடாய் மூலியமா நிறைய காரியங்கள் நான் படிச்சு கொண்டேன் பாஸ்டர். அது ரொம்ப ஆசீர்வாதமாகவும் இருந்தது. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. இந்த 2 சம்பவங்களையும் கடவுள் எப்படி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பினார் அசாதாரணமான சூழ்நிலையில இருந்து நீங்க சொன்னீங்க. தேங்க்யூ. வேறு யாரும்? பாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர். என்ன நீங்க சொன்ன மாதிரி நாங்க ப்ரே பண்ற நேரம், நாங்க இந்த வேர்ட்களை யூஸ் பண்ற நேரம் அந்த உண்மையில நிறைய விஷயங்கள்ல நீங்க பைபிள்ல இருந்து எல்லாம் அது அந்த என்ன ஆதியாகமத்துல இருந்தே அந்த வந்ததுகளை இப்ப அது அந்த வார்த்தைகளை நாங்க சொல்ற நேரம் உண்மைக்குமே அந்த அந்த மைட்டி லார்ட் அவரோட அந்த வல்லமைய குறித்து நினைக்கிற நேரம் ரொம்பவே இதா இருக்கு, இதா இருக்கு. ஏன்னா
அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தேவன் நாங்க தொழுது கொள்ளுகிறோம். அவர் எங்களை பிள்ளைகளா தேர்ந்தெடுத்திருக்கிறாருங்கிற நேரமே அது உண்மையில ஒரு பெரிய விஷயம் பாஸ்டர். அப்ப தேங்க்யூ பாஸ்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேற யாரும்? நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல நாங்க ஜெபம் செய்து இந்த நேரத்தை நிறைவு செய்வோம். கடவுளுக்கு நன்றி. கடவுளுடைய இரக்கங்கள், கடவுளுடைய தயவு, அவர் தன்னை வெளிப்படுத்துவதன் மூலம் இன்னும் அவரோடு இருக்கிற உறவுல கடவுள் எங்களை நெருங்க செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதுக்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி உடையவங்களாக இருக்கிறோம். சார்ல்ஸ் அண்ணன் எங்களோட இணைஞ்சிருக்கிறாரு. முடியுமான எங்களுக்கு ப்ரே பண்ணி இந்த நேரத்தை நிறைவு செய்யும்படி கேட்டுக்கொள்றோம். அடுத்த வாரம் இன்னும் ஒரு நாமத்தோடு நாங்கள் சந்திக்கலாம். ஜெபிப்போம். கர்த்தாவே கிருபைக்கு நன்றி துதிக்கிறோம். சோஸ்திரம் கர்த்தாவே, நீ சர்வ வல்லவன் தேவனாய் கர்த்தாவே, உங்களுடைய நாமங்களை வேதத்தில் எண்ணி முடியாதா இருக்கின்றது கர்த்தாவே. இன்று நாங்கள் ஒரு நாமத்தை கேட்டோம், ஆனால் ஆயிரமான நாமங்கள் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தப்பற்றியும் சொல்லப்பட்டு கர்த்தாவே, அந்த அவைகளை அறிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஞானத்தை எங்களுக்கு தான் கர்த்தாவே. இது ஒரு ஆரம்பமாக எனக்கு இருக்கின்றது. தொடர்ந்து வரும் காலையில் கற்றுக்கொள்ள கிருபை செய்யும் கர்த்தாவே. எல்சிதாயின் தேவனாய் நீ இருக்க கர்த்தாவே, எங்கள் கண்ணீரை காணும் தேவனாய் கர்த்தாவே. தேவன் மகிமை, தேவனின் வல்லமை மகா மேன்மையானது, வல்லமை மகத்துவம் உள்ளது தேவனே. தேவனை ஆதியாவத்தில் பார்க்கிற கர்த்தாவே, மகத்துவமான கிருபை காத்து எங்கள் சுவாசத்தை கூட நம்முடைய கரங்களில் வைத்திருக்கிற கர்த்தாவே. தேவனை நீ கரத்தை விரித்தால் நான் மறுத்து போவோம். என்னுடைய பேரை சொல்லி கரத்தை விரித்தால் நான் மறுத்து போவேன். அப்படிப்பட்ட வல்லமையில சர்வ லோகத்திற்கும் வியாபித்திற்கும் பரிசுத்த தேவனா இருக்கு கர்த்தாவே. தேவனே, எங்கள் பாவத்தின் நிமித்தம் அந்த பரிசுத்த தன்மையை நான் உணராத ஒரு பாவிகளை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்களே எங்கள் பாவங்களையும் தொடர்ந்து மன்னிப்பு நிமித்தம் உங்களுடைய மகிமையை நான் காணும்படி எங்கள் மேல் கிருபையாய் பாராட்டு கர்த்தாவே. சசிகா நன்றி. இந்த இடத்தில் செய்தியில் கேட்க ஒவ்வொருத்தருக்காக ஒவ்வொரு நன்றி தூக்கும் சிவசங்கத்தால் அவர்களை கண்ணோக்கி பாரும் அவர்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா கேட்க நல்ல தகப்பனை பொறுப்பு சென்றும் இனி நாப்பி நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். தேங்க்யூ ஜான்சன். தேங்க்யூ எல்லாருக்கும். நாங்க அடுத்த வாரம் கடவுள் சித்தமா வேறொரு நாமத்தோடு சந்திக்கலாம். God bless. Thank you pastor, God bless you. Thank you, God bless. Thank you, Pastor. Thank you, God bless. பாஸ்டர் எனக்கு நேரத்துல லிங்க் பண்ணுங்க பாஸ்டர். சரி சரி. அதான் இந்த டைம் பேலன்ஸ் பண்ணல எனக்கு. நான் லேட்டா பார்த்தேன். சரி சரி. Thank you, Pastor. God bless you. God bless. Okay, Pastor. Thank you, Pastor. Very Chancellor. God bless. Thank you. உங்களுடைய மெசேஜ் சண்டே நல்லா இருந்து நான் வைஃப் பகிர்ந்து கொண்டோம். சபைக்கு போய் சொன்னோம் 13ஆம் சங்கீதம் அழகா எடுத்தீங்க சொல்லி. என்றால் வாழ்க்கையில் மனுஷனுக்கு மனுஷன் ஏற்படும் போராட்டங்கள். ஆசீர்வாதம் பாஸ்டர். ஓகே பாஸ், பாய். ஓகே, தேங்க் யூ. பாய். போனீங்களா ஹாஸ்பிட்டல்? மச்சான் போனேன். அப்பா இருக்காரு போல. அப்பாவும் இருக்காரு. அப்பா அம்மாலாம் இருக்காங்க. நான் பார்த்தேன். வீடியோ ஆன் பண்ணாம இருக்காங்க. எங்க சின்னவங்க இருக்காங்க. பக்கத்துல சின்ன பிள்ளைகள் வந்திருக்காங்க. அவங்க அம்மா அப்பா வெளியே போயிட்டாங்க. அப்ப விளையாண்டு இருக்காங்க. நீ நாய்க்குட்டி கொண்டாரு இல்லையா? இல்ல அன்னைக்கு மட்டும் சைக்கிள தூக்கிட்டு போயிட்டாங்க. நேற்று திருடே வந்து சின்ன சைக்கிள். ஐயோ, எங்க போட்டிருந்தீங்க? முன்னுக்கு தானே வச்சிருந்த பைக்கோட. கேட் இருக்குதானே? கேட்டா ஏறி பாஞ்சிடலாமே. சின்ன கேட். சின்ன பிள்ளைங்க ஓட்ட சைக்கிளையா கொண்டு போயிருக்காங்க. காலையில தான் பார்க்க சாமான காணும். உங்க பைக்கை வீட்டுக்கு போட்டு தூங்க. அதுதான் இன்னைக்கு வெளியே சப்பாத்து ஷூ எல்லாம் உள்ளுக்கு போட்டு பைக் பாட்டுங்களை கழுவ எடுத்துருவானுங்களா? சும்மா கண்ணாடி கழிச்சிட்டு போனாலும் அதுதான் நான் பார்த்தேன். பைக்கு பார்த்தா வந்திருப்பானா இருக்கும். வந்துட்டு சைக்கிள் கடந்து வீட்டு போனாலும் தெரியல.
இன்னைக்கு வந்தாலும் பைக்க தூக்க இப்ப வர மாட்டான். எப்படியும் கொஞ்சம் ஒரு 2 கிழமை கழிச்சு தான் வரும். பைக்குக்கு வெளியே கொடுக்க வந்தாலும் தெரியாது. பார்ட்ஸ் கழட்டிட்டு போனாலும்